Hello friends, welcome back to Home Galata. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய கொத்து கருவேப்பிலையை நிழல்ல காய வச்சு அதுல கொஞ்சம் காஞ்ச மிளகாவை போட்டு நல்ல பவுடரா அரைச்சு வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் 4 ல இருந்து 5 காஞ்ச மிளகாவை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு வாணல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1 டீஸ்பூன் உளுந்து அதில் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிற உளுந்து அதில் போட்டுக்கோங்க. உளுந்து கலர் சேஞ்ச் உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் வேர்க்கடலையை கூட போட்டு வறுத்து எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை அதில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை பவுடர் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே ஒரு 1.5 கப் அரிசியை நல்லா குக்கர்ல வச்சு வடிச்சு வச்சிருக்கிறேன். அதை நல்லா ஃபேன்ல வச்சு ஆற வச்சுட்டு அது மேல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெயை. அப்பதான் சாதம் உதிரி உதிரியா இருக்கும். இப்போ தேவைக்கு ஏற்ப உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. அந்த சாதத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடியும் அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் உங்களுக்கு வேணும்னா இதில் முந்திரி கூடும் வறுத்து போடலாம், நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை வேணான்னு ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோம் கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.